அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் நம்முடைய குமாரனும் இரட்சகரும் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலை தீர்ப்பதாக என்று சொல்லி நாம் எல்லாரும் இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். அப்படியே இந்த புது ஹாலில் இது இப்படி வசதியான ஒரு ஹால் கொடுத்து நமக்கு ஒன்றுக்கு உதவாத நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைத்து ஒன்றாம் சேர்த்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்தது நம்முடைய பிதாவான தேவனுக்கு மறுபடியும் நன்றியையும் துதிகளையும் செலுத்தி நாம் இந்த பாடத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இந்த பாடம், இந்த ஒரு கதை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த பாடம் நான் சொல்லும்போது நீங்க அப்படியே உங்க கற்பனைக்குள்ளே போயிடுங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், போகும்போது இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நன்றாய் புரியும், அப்படியே உபயோகமாய் இருக்கும். ஸோ நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு படகுல இருக்கிறீங்க. அந்த படகு எங்க இருக்கு? நடுக்கடலில இருக்கு. அங்க எந்த ஒரு ஃபோக்கஸ் லைட் கிடையாது. அந்த படகுக்கு எந்த ஒரு கேப்டன் இல்லை. அந்த படகுல எந்த ஒரு ஜிபிஎஸ் இல்லை. எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அந்த சந்திரனால கொஞ்சம் வெளிச்சம் அப்படிதான் இருக்கு. மிஸ்ட் ஃபார்மா இருக்கு. ராத்திரியில 3 மணி நேரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தண்ணீர் மேல நடந்து வருகிறார் என்றால் எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பா நமக்கு பயம் ஆகே ஆகும். ஸோ நம்முடைய ஆண்டவர் இந்த அற்புதம் செய்யும் போது அந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதம் இன்னைக்கு செஞ்சால் நம்ம தாங்க முடியாது. அந்த பயத்தினால நம்முடைய இருதயம் ஹார்ட் அட்டாக் அல்ல, அதுக்கு பெருசான ஒரு அட்டாக் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும். அவ்வளோ பயத்தினாலே நாம் போயிடுறோம். ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த சீசர்களுக்கு இருந்த ஒரு விசுவாசம், அற்புதம் எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அதனால்தான் சீசர்கள் அதை வந்து தாங்க முடிந்தது. யோசித்து பாருங்க, அங்க ஒரு தண்ணீர் மேல நடந்து வருகிறார். அவர் எல்லாம் பயந்துட்டார் சீசர்கள். யார்ப்பா இப்படி வருவார, ஏதாவது ஒரு சக்தி இருக்குமா, ஏதாவது ஒரு பேய் இருக்குமா என்று அவருக்குள்ள யோசனை வந்தது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க வரும்போதுதான் அவருக்கு தெரியும், ஓ நம்முடைய ஆண்டவர் தான் இங்க வந்திருக்கிறார் என்று. ஸோ இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்குது என்று கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு எல்லாமே தெரியும் என்ன பேக்ரவுண்ட் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் நடக்குது. ஏறக்குறைய 10,000 பேர் இருக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த 10,000 பேர் வந்து அங்க இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அவர் வந்து எப்படி போதிக்கிறப்பார் யோசித்து பாருங்க. எந்த மைக் கிடையாது, எந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இங்க ஒரு 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பேசுறதுக்கு அவ்வளவு கிளாரிட்டி கம்மியா இருக்கு. இப்போ 5,000 பேர் 10,000 பேர் அங்க இருந்தால் எப்படி அவர் செஞ்சிருப்பார் நீங்க யோசித்து பாருங்க. அது ஒரு பெரிய, அதுலயே ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. ஸோ அவ்வளவு ஜனங்கள் வருகிறாங்க. எல்லாருக்குமே அவருடைய தேவைகள் இருக்கிறது. ஒருத்தர் வந்து வியாதி இல்லை வந்து குணமாக்குறதுக்காக அங்க வந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோடு ஏதாவது எனக்கு உதவி கிடைக்குமா என்று வந்து இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் பார்த்து அவர் எல்லாருக்குமே என்னென்ன தேவை இருக்கிறது அவர் அங்க செய்யறாங்க. வியாதியஸ்தரை குணமாக்குறாங்க, அற்புதங்களை செய்யறாங்க, வசனங்களை சொல்றாங்க. ஸோ இப்படி செய்யும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்ப சாயங்காலம் ஆனவருக்கு எல்லாருக்குமே பசி அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? 5 அப்பம் 2 மீன் எடுத்து என்ன செய்யறாரு? அந்த மீன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து 5,000 பேரை அவர் போஷிக்கிறார். ஸோ இந்த 2 மீன்களை அவர் என்ன செய்யறார்? 2 மீன் எதற்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ அந்த 2 மீனை எடுத்து அவர் என்ன செய்யறார்? ஃபர்ஸ்ட் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய வேலைக்காக அங்க என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு புசிக்க வைக்கிறார். இப்போ இந்த 2 மீன் என்றால் என்ன? நம்முடைய 2 டேலண்ட்கள். ஒரு நம்முடைய நேரம், இந்த பூமியில ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய நேரம். 2வது இந்த பூமியில ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய டேலண்ட், நம்முடைய தாளந்துகளை. ஸோ நம்முடைய நேரம், தாளந்து 2 மீன்களை எடுத்து தேவன் என்ன செய்யறார்? அதை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நேரத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நேரத்தை எப்படி நாம வேஸ்ட் பண்றோம் உலகத்தில்?
இப்போ சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சாலன்றா உலக என்ன செய்யும்? அவருடைய என்டர்டெயின்மெண்ட்ல போயிடுவாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவாங்க. நம்முடைய நேரம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நேரமா இருக்குது. அப்படி நம்முடைய தாளந்த் கூட இப்படிப்பட்ட ரெண்டு காரியங்களை தேவன் எடுத்து என்ன செய்யறார்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பிறகு அவருடைய காரியத்துக்காக அதை யூஸ் பண்றார், பிரியமான சகோதர சகோதரிகளே. சோ அப்படியே இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? அங்க அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கு போஷிக்கிறார். ஸோ இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, அப்படியே நைட் ஆக போகுது. ஸோ இப்போ ஜனங்கள் எல்லாம் அங்க அந்த வனாந்திர ஒரு பிரதேசத்திலிருந்து ஜனங்கள் திரும்பி போகணும். ஸோ அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஜனங்கள் இங்க சீசர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அவரே அவரை நம்ம ராஜாவாக்கிடலாம் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஜனங்கள் அப்படி யோசிக்கிறதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவர் பரிபூர்ண மனிதன், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன செய்யறார்? ஜனங்கள் மனசுல என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். ஸோ உடனே என்ன சொல்றாரு? எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு, இப்போ சீசர்களை அனுப்பணும். இப்போ சீசர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா சீசர்கள் அங்கே இருந்தா ஜனங்கள் விட மாட்டாங்க, ஜனங்கள் வீட்டுக்கு திரும்பி கூட போக மாட்டாங்க. ஸோ தேவன் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார் சீசர்களுக்கு, நீங்க படகுக்கு போயிடுங்க, கடலுக்கு போயிடுங்க, நான் உங்க பின்னாடி வரேன் என்று சொல்லி சீசர்களை அனுப்பிடுறாங்க. சீசர்களை அனுப்பிட்டா பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? அவர் தனிமையில ஒரு மலை ஏறி போறாங்க. எதற்காக? ஜபிக்கிறதுக்காக. இதுல கூட நமக்கு பாடம் இருக்கு, பிரியமான சகோதர சகோதரிகள். எத்தனை பேர் தனியான பிரேயர் செய்றீங்க? தனியான பிரேயர் என்று சொல்லும் போது அது தனிமையில நீங்களும் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுகிற ஒரு நேரம். இப்ப யோசிக்கிறோம், காட்டேஜ் மீட்டிங் செய்யறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா தனியாக நீங்க அங்க கனெக்ட் ஆக பார்க்குது. இயேசு சீசர்களோடு இருந்தாலும் அவர் தனியாக அவர் பிதாவான தேவனுடைய ஒரு கம்யூனிகேஷனுக்காக அவர் போயிருந்தார். ஸோ அப்படியே உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஜெபம் இல்லை என்றால் இன்றிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி, உங்களுக்கு ஒரு தனியான ரூம் இருந்தால் நல்லது. வீடு சின்னதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தூங்கும் போது, எழுதும் போது, நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரோடு நீங்க உங்க தனிப்பட்ட ஜபத்தை நீங்க பேசணும். உங்க எதிர்காலத்தின் பத்தி நீங்க பேசணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அங்க செய்யணும். ஸோ இதுதான் மிகவும் முக்கியமா இருக்கிறது, பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஜெபம் முடிச்சு அவர் திருப்பி சீசர்களோட சேர்ந்ததுக்காக அவர் கடலுக்கு வர்றாரு. இப்ப கடலுக்கு வரும்போது அங்க சீசர்கள் படகு இல்லை, எங்க போயிட்டாரு? அலைகளினால அந்த படகு நடுக்கடலில போயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து கடலில நின்று பார்க்கிறார் சீசர்களை. தூரமா இருக்கிறாங்க, ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கலாம், தெரியல. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகு ஏறி அவர் போகணும், வேற ஊருக்கு போகணும். ஸோ சீசர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி போகிறாங்க? அந்த எப்படி போகணும் அங்க படகுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விம்மிங் அடிச்சு போகணும். ரெண்டாவது அவர் வானத்திலிருந்து அங்க போய் அங்க அவருடைய வல்லமையினால அவர் அங்க போயிடலாம். இல்ல அந்த படகையே அவர்கிட்ட வரும்படியாக செய்யலாம். செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். ஏனென்றால் அவர் பெருங்காற்று இருக்கலாம், அந்த அலைகள் இருக்கலாம், அதன் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் அது கட்டளை கொடுத்தால் அந்த படகு அவர்கிட்ட வந்துடும். ஆனால் ஆண்டவர் அது எதையும் செய்யாமல் அவர் தண்ணீர் மேல் நடந்து, அந்த ஜலத்தின் மேல் நடந்து அந்த சீசர்கள் கிட்ட போறாங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு தெரியல என்றால் யாராவது அப்படி யோசிக்கலாமா?
இப்போ தண்ணீர் மேல நடக்க முடியாது, அப்படி வந்திருக்க முடியும் என்று நாம் யோசிக்க முடியாது. நமக்கு இது தெரியும். அதனால தான் நாம் யோசிக்கிறோம் தண்ணீர் மேல, ஜலத்தின் மேல இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார் அப்படி என்று. ஏன் நடந்து வந்தார்? இப்ப நமக்கு தெரியும், ஒரு கடல்ல இருக்கிற தண்ணி அது உலக ஜனங்களை காமிக்குது. அவர் அந்த உலக ஜனங்கள் நடுவில் அவர் தண்ணி மேல் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார் என்றால், இது அவர் அந்த ஜனங்கள் நடுவில் அவருடைய வருகையை அவர் காமிக்கிறார். இது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அது குறிக்குது பிரியமான சகோதர சகோதரிகள். சோ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்படி இருக்கிறது? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வகையில இருக்கிறது. யாருமே யோசிக்க முடியாத வகையில இருக்கிறது. அவர் சைலண்டாக அங்க இருக்கிறார். இப்போ பேசவேல நீங்க போனால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு விதவிதமான ஒரு டிராமா செய்யறாங்க. வானத்திலிருந்து குதிரை ஏறி இயேசு கிறிஸ்து வருவாங்க அப்படி என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அது 18th செஞ்சுரியில ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று யாருக்குமே தெரியல. சோ இங்க கடல் மேல் நடந்து வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறிக்கிறது. ஏனென்றால் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அற்புதம் அங்கே நடந்திருக்கிறது பிரியமான சகோதர சகோதரி. சோ இப்போ அந்த படகுல இருக்கிற அந்த சீசர்கள் என்னத்தை குறிக்கிறாங்க என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக போகிற அந்த சபை குறிக்குது. அந்த 1,44,000 அங்கே குறிக்குது. சோ அந்த நடு ராத்திரியில அவர் பயந்து இருக்கிறாங்க. அந்த அலைகள் நடுவில், அந்த பெருங்காற்று நடுவில் பயந்து அவருடைய உயிருக்காக, எப்போவாவது அந்த படகு அப்செட் ஆயிடலாம், அவர் மூழ்கி போயிடலாம், மரித்து போயிடலாம், அந்த பயம் அவருக்கு இருக்கிறது. கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த கஷ்டத்தில் இருக்கும் போது அந்த நேரம் கொஞ்ச நேரத்தில் அந்த சூரியன் உதிக்கும். ஸோ அதனால்தான் நம்ம பார்க்கும்போது அது என்ன, அதுதான் மிலேனியல் டான் என்று நம்முடைய ரசல் பிரதர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஸோ இந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜலத்தின் மேல் நடந்து போகிற அந்த ஒரு நேரம், கஷ்டப்படுகிற நேரம், அதுதான் இந்த சுவிசேஷ யுகம். அதுதான் இங்க ட்ரபிளான இருக்கிற ஒரு ஒரு யுகம் இருக்கிறது. ஸோ அங்க நம்ம பார்க்கும்போது அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறவர்கள் 1,44,000 பேர். ஸோ அப்படியே அந்த பெருங்காற்று, அந்த அலைகள், அது என்னத்தை குறிக்குது என்றால் பிசாசனுடைய காரியங்கள். அது ஒரு ஆன்டி கிரைஸ்டுடைய காரியங்கள். அது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அலைகள் அங்க வரும், அந்த பெருங்காற்று வரும், அந்த கஷ்டம் வரும், அந்த சீசர்களுக்கு அந்த கஷ்டம் வரும், படகுல அந்த கஷ்டம் வரும். தேவனுக்கு தெரியாத? தெரியும், கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஆனா அதை அனுமதிக்க இருக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், அந்த கஷ்டம் வரும்போது நமக்கு ஞானம் வரும். அந்த ஒரு ட்ரபிள்ல நாம் போகும்போது தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்கு மேலாக அதை நாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா அது எப்படி இருக்கும்? கரெக்டாக நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த அலைகளையும், அந்த ஆன்டி கிரைஸ்டையும், அந்த பிசாசினுடைய தொந்தரைகளையும் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நமக்கு தெரியும், அவருடைய இரண்டாம் வருகை ஸ்டார்ட் ஆன பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறார். அவருடைய ஹார்வெஸ்ட் ஒர்க் எப்படி போயின்னு இருக்கிறது. இப்ப நாம இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க் செய்யறோம், எதற்காக செய்யறோம்? இயேசு கிறிஸ்து ஹார்வெஸ்ட் ஒர்க் செஞ்சிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து எதுவாவது செஞ்சால் நாம கூட அதுதான் செய்யணும். இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்திருக்கிறார், அப்ப நாம எடுத்துதான் ஆகணும். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரோ, மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரோ, நாம் அதுதான் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நமக்கு வந்திருக்கிற கட்டளை. ஸோ 1,44,000 நாம் போகணும் என்று இந்த ஓட்டத்தை நாம் ஓடி நிற்கிறோம் பெரியமான சகோதர சகோதரிகள். ஸோ இதுதான் முக்கியமா இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஒரு காரியத்தின் பேக்ரவுண்ட். ஒரு வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். மத்தேயு எழுதின 14ஆம் அதிகாரம் 20 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இங்கே 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி,
ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்க பார்க்கும்போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். சோ இப்போ அங்க சீசர்கள் பார்க்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை பார்க்கிறாங்க. சோ இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது பேதுரு என்ன செஞ்சிருக்கு? அவன் எவ்வளவு தைரியம் பாருங்க, அந்த ஒரு விசுவாசம் எப்படி இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து கிறிஸ்து கிட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வரணும், அப்படி என்று நீங்க கட்டளையிடுங்க என்று கேட்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? அவ்வளவுதான், சிம்பிள். அப்படியா, வா, சரி வா அப்படி என்று சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பேதுரு என்ன செய்யறான்? பேதுரு என்ன செய்யறான்? அவன் வந்து படகுல இருந்து இறங்கி கடல் மேல நடந்து வருகிறான். ஸோ இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கு? இப்போ ஒரு தைரியத்தோடு அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய முகத்துக்கு முகமாய் நேரமாய் பார்த்து அவன் வரும்போது தண்ணி மேல் நடந்த வந்தான், நடக்க முடிந்தது. அதற்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? வசனம் வாசிங்க, 30ஆம் வசனம். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். பார்த்தீங்களா? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சோ இங்க என்ன நடக்குது? அவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஜலத்தின் மேல் நடக்க முடிந்தது. ஆனா அவனுடைய பார்வை இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடுச்சு? அந்த பெருங்காற்று மூழ்கி போயிட்டான். ஏன் அவன் டைவர்ஷன் அங்க வந்தது? இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் அவன் வந்து பெருங்காற்றை பார்க்கிறான், அந்த அலைகளை பார்க்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சு? மூழ்கி போக போறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சத்திய வார்த்தைகள் மேல் நமக்கு இருக்கணும். இப்போ சில பேர் என்ன செய்யறாங்க? சத்திய வார்த்தைகளை அதை பார்க்காமல் அங்க இங்க பார்க்கிறது, மொபைல் பார்க்கிறது, தூங்கி விடுறது, இப்படியெல்லாம் பிசாசனுடைய காரியம். சரீரத்தில் கூட லிமிடேஷன்ஸ் இருக்கணும் என்று சொல்லலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அந்த எஃபர்ட்டை தேவன் பார்க்கிறது. நாம வந்து இயேசு கிறிஸ்துவை நேரமாய் பார்க்கும்போது அந்த ஜலத்தின் மேல் நடக்கிற ஒரு அற்புதத்தை நாம் காணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் பார்வையை நாம் டீவியேட் ஆனால் நமக்கு என்ன இருக்கும்? பெருங்காற்று இருக்கும், அந்த அலைகள் இருக்கும், நாம மூழ்கி போகிறோம். அதனால தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய போக்கஸை வந்து அனுதினமும் தேவன் மேலே, அவர் கொடுத்த சத்திய வார்த்தைகள் மேல் இருக்கணும். எப்பொழுதுமே டீவியேட் ஆகக்கூடாது. டீவியேட் ஆகிறது ரொம்ப ஈஸி. பிசாசானவன் உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான பிரசன்டேஷன் கொடுக்குறான். அவன் வந்து உங்களுக்கு நீங்க டிரைவிங் பண்ணும்போது பெரிய ஒரு போஸ்டர் காமிக்கிறான், ஓகேயா? நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கிரீட் வரும்படியாக அவன் வந்து ஏதாவது காமிச்சுக்கிறான். ஸோ அந்த கியூரியாசிட்டிக்குள்ள போகாமல் நாம் வந்து நம்மை தேவன் அனுதினமும் அனுக்ஷணமும் தேவன் நம்மை பார்க்கிறார், நான் தேவனோட நம்மளோட பார்வை தேவன் மேல் மட்டும்தான் இருக்கணும் என்று உண்மையாக நாம் இருக்கும். அங்க இங்க பார்த்தால் நாம் எங்க போகிறோம்? பெருங்காற்றுக்குள்ளே போய் எங்க மூழ்கிடுறோம். ஸோ அதுக்காக அங்க தேவன் என்ன செய்கிறார்? அங்க தேவன் வந்து அவருடைய வல்லமையுள்ள வலது கரத்தை நீட்டி அவர் வந்து அங்கே இயேசு கிறிஸ்து அங்க அவனை காப்பாற்றுறார். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை கூட தேவன் சொல்றார். தேவன் வந்து அவன் கையை நீட்டி
பேதுருவை காப்பாற்றும் போது அவர் சொல்றார், நீ ஏன் நீங்க இப்படி அல்ப விசுவாசிகளா இருக்கிறீங்க? இப்போ இந்த அல்ப விசுவாசி என்று சொல்லும்போது உலக ஜனங்களுக்கு சொல்லல. இது 1,44,000 ஆக போகிற அந்த ரேஸ்ல இருக்கிற நமக்கு தான் அவர் சொல்றான் அல்ப விசுவாசிகள் என்று. இப்ப நமக்கு கூட அவ்வளவு விசுவாசம் இல்லை. நாம் யோசிக்கலாம், நான் வைராக்கியத்தோடு இருக்கிறேன், நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அவசியமாய் இருக்கிறது. சோ இங்க நம்ம பார்க்கும்போது பேதுரு எப்படிப்பட்டவன்? அவன் மிகுந்த ஒரு வைராக்கியமுள்ள ஒரு சீசன். அவன் இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போது அந்த ஒரு சைனிகனுடைய காதை வெட்ட போனான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை 3 வாட்டி மறுதலித்திருக்கிறார். அது கூட நமக்கு தெரியும். சோ அந்த பேதுருவை கூட தேவன் இங்க என்ன செய்யறான் என்றால், வெறும் அப்ரிஷியேட் பண்ணாமல் அவனுடைய வீக்னஸ் கூட காமிச்சிருக்கான். இப்போ இதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு கரெக்ஷன். நாம எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, நம்முடைய ஸ்ட்ரென்த்தை கூட அவர் ஹைலைட் பண்றார், நம்முடைய வீக்னஸ் கூட அவர் ஹைலைட் பண்றார். ரெண்டையும் பேலன்ஸ் பண்றார் பாருங்க. இப்போ உங்களை வெறும் அப்ரிஷியேட்டே பண்ணி இருந்தால் என்ன ஆயிடுவீங்க? அங்க ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொன்னால் அங்க சொல்லுகிற எந்த ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொன்னால், ஒரு தாழ்மை சுபாவத்தோடு இருந்தால் அப்பொழுதுதான் நம்ம ஸ்ட்ரென்த் வர முடியும். ஸோ அப்படியே இயேசு கிறிஸ்து உங்களை டிமோட்டிவேட் கூட பண்ண மாட்டார். உங்களுடைய வீக்னஸே அவர் ஹைலைட் பண்ண மாட்டார். அது பேலன்ஸ் பண்ணுவார். இங்க நீங்க நல்லா செஞ்சிருக்கிறேன், இங்கே ஒரு வீக்னஸ் இருக்குது, நீங்க இதை சரிப்படுத்திக்கோ. ஸோ நாம யோசிக்கலாம், தேவன் நமக்கு சத்திய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், அதனால்தான் நமக்கு ஞானம் வந்திருக்கு என்று. கண்டிப்பா கிடையாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது, எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ அதனால்தான் தேவன் நம்மை அனுதினமும் கரெக்ஷன் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ இங்க பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு பகுதியில் என்ன பாடம் என்றால், நம்முடைய ஃபோக்கஸ் தேவனுடைய சத்திய வார்த்தைகள் மேல்தான் நாம இருக்கணும். சரி, அடுத்தது இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த அற்புதம், ஜலத்தின் மேல் நடந்த ஒரு அற்புதம், இது உண்மையான ஒரு அற்புதம். இது அந்த காலகட்டத்திலே ஒரு நடந்த சம்பவம். ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? அதுல இருந்து நாம் பாடங்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜலத்தின் மேல் நடந்தார் என்று கூட நாம் தெரிந்து கொள்ளணும். ஸோ எப்படி நடந்திருப்பார்? நாம யோசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எதுவுமே கூடும், அவர் எப்படிப்பட்ட அற்புதம் கூட அவர் செய்யலாம் என்று நாம யோசிக்கிறோம். ஆனால் அதை எப்படி செஞ்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? அவர் எப்படி செஞ்சிருக்கிறார் என்றால், இதை சயின்டிபிக்காக நம்ம பார்க்கும்போது இது எப்படி ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க என்றால், இந்த உலகத்தில ஒரு 10ல இருந்து 12 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒரு டைமென்ஷன் என்று சொன்னா ஒரு பரிமாணம். ஸோ அந்த பரிமாணத்துக்குள்ள மட்டும்தான் நாம் யோசிக்க முடியும். உதாரணத்துக்காக நீங்க என்ன பார்க்குறீங்க? ஒரு ரூபிக்ஸ் கியூபை பார்க்குறீங்க. ஸோ அதுல நீங்க என்ன பார்க்க முடியும்? ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனுடைய அகலம் நீங்க பார்க்க முடியும், அதனுடைய நீளம் உயரம் நீங்க பார்க்க முடியும். கரெக்டா? இது ஒரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன். நம்ம கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி ஒரு டைமென்ஷன்ல நாம் பார்க்கிறோம். இப்போ அதை கொஞ்சம் டில்ட் பண்ணிட்டா நாம என்ன பார்க்க முடியும்? இந்த பக்கமும் பார்க்க முடியும், அந்த பக்கமும் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பரிமாணம். ஸோ அந்த பரிமாணத்துக்குள்ள நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த பரிமாணத்தை மட்டும்தான் நாம பார்க்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் எத்தனை 1000 கோடி பரிமாணங்கள் இருக்கிறது இந்த முழு அண்டு சராசரியில, அவர் அதை பார்க்க முடியும். எப்படி என்றால், அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். இப்ப நட்சத்திரங்களையும் அவர் உருவாக்கி இருக்கிறார், அவர் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்த பரிமாணம் தெரியாதா?
கண்டிப்பா அவருக்கு தெரியும். அந்த டைமென்ஷன், அந்த ஃப்ரீக்வன்சி அவருக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க உலகத்திலே பார்க்கும்போது எப்படி இருக்கு என்றால், எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்ட் டைமென்ஷன்ல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய பிரதர் ஒரு வீடு கட்டுறார் என்று வச்சுக்கொள்ளும். அவர் வீடு கட்டும்போது அவருக்கு தெரியும், அந்த டிசைன் பண்ணும்போது அவருக்கு தெரியும் எவ்வளோ லோடு போடணும், இந்த லோடு எவ்வளோ வருஷம் அங்கே அது வந்து நிற்கும் என்று சொல்லி. இப்போ அந்த லோட் போடும்போது அது வந்து வெறும் 6 மாசம் மட்டும்தான் தாங்கும், 6 மாசத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிடும் என்று சொன்னால் நாம கட்டடத்தை கட்ட முடியுமா? கண்டிப்பா கட்ட முடியாது. இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இந்த பூமியில எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுதான் ஒரு டைமென்ஷன். அதனால தான் நமக்கு அந்த டைமென்ஷன் தெரியும். இப்போ உதாரணத்துக்காக தண்ணி. தண்ணி என்றால் என்ன? H2O, 2 மாலிக்யூல் ஹைட்ரோஜன், 1 மாலிக்யூல் ஆக்சிஜன். இப்போ 3 மாலிக்யூல் ஹைட்ரோஜன் போட்டா தண்ணி ஆகுமா? இல்ல. 2 மாலிக்யூல் ஆக்சிஜன் போட்டா தண்ணி ஆகுமா? இல்ல. அது கான்ஸ்டன்ட். எங்க போனாலும் H2O வந்து தண்ணி மட்டும்தான். ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட். இந்த கிராவிட்டி கூட நமக்கு தெரியும், அந்த கிராவிட்டி எவ்வளவு இருக்கு என்று நமக்கு தெரியும், அது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிபிக் கான்ஸ்டன்ட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய டைமென்ஷன். இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன பிரதர் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து சயின்டிபிக்காக போறீங்க, இதுல என்ன பிரயோஜனம் என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நமக்கு இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புதம், அவர் எப்படி செஞ்சிருக்கிறார், அவர் எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில செஞ்சிருக்கிறார், அதை தெரிந்து கொள்றது முக்கியம். ஏனென்றால் அவர் இப்படி இந்த டைமென்ஷன்ல அவர் வரும்போது, ஜலத்தின் மேல் நடந்து வரும்போது, அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனை யூஸ் பண்ணிட்டு அந்த அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த டைமென்ஷன், அந்த பரிமாணத்தை அவர் சீசர்களுக்கும் கூட கொடுத்திருக்கிறார். இப்ப சீசர்கள் கூட போய் வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார், அற்புதங்கள் சீசர்கள் கூட செஞ்சிருக்கிறார். ஸோ இப்போ அந்த பரிமாணத்தை இயேசு கிறிஸ்து அங்கே சீசர்களுக்கு கூட கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ உதாரணத்துக்காக ஒரு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று இருக்கு, ஒரு தியரி இருக்கு, ஹைஸ்கூல்லையே நாம் படிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், என்னுடைய தூக்கம் வந்து ஒரு 90 கேஜிஸ் அப்படி வச்சுக்கொள்ளணும். இப்போ என்னுடைய தூக்கம் வந்து இங்க 90 கேஜிஸ் இருக்கு. ஆனா வெறும் 3 கிலோமீட்டர் மேல போனால் அந்த 90 கேஜிஸ் வந்து 90 கிராம்ஸ் ஆயிடும். என்னுடைய தூக்கம் 90 கிராம்ஸ் மேல அட்மாஸ்பியர்ல போகணும். அப்போ நான் வந்து ஒரு ஃபெதர் மாதிரி அப்படியே உலாவி போயிடும். அது ஒரு பெரிய, அது ஒரு இன்னொரு டைமென்ஷன், அது ஒரு வித்தியாசமான சாதகம். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த ஒரு டைமென்ஷன் அவர் உருவாக்கி இருக்கிறதுனால, அந்த டைமென்ஷன் அவருக்கு தெரிந்திருக்கிறதுனால, அவர் ஜலத்தின் மேல் நடந்து வருகிற அந்த ஒரு அற்புதம் அவர் செஞ்சிருக்கிறார். ஸோ அப்படியே அவர் செஞ்ச எல்லா அற்புதமும், நீங்க எந்த லாஜிக், உலகத்தில் எந்த லாஜிக் எடுத்தாலும், எந்த சயின்டிபிக் டெஃபிஷன் எடுத்தாலும், அவர் செஞ்சிருக்கிற அற்புதம் அவரால் கூடும் என்று நாம் இன்னைக்கு ப்ரூஃப் செய்யலாம். ஸோ இந்த உலகத்தில் யார் மேல செய்யலாம், அப்படி இருந்துக்க முடியாது, ஜலத்தின் மேல் நடக்க முடியாது என்று சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம டீப்பாக அங்க போகும்போது கண்டிப்பா இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புதம் அது உண்மை என்று அவருடைய பாஷையிலே நம்ம அவருக்கு சொல்லலாம் உலகத்தில். ஸோ இந்த பெரிய ஒரு அற்புதம் அந்த நாளிலே தேவன் செஞ்சிருக்கிறார். அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு அற்புதம் கூட நமக்கு பாடமாய் இருக்கிறது சகோதர சகோதரிகள். ஸோ அந்த அற்புதங்களோடு அந்த பாடத்தை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, ஓட்டத்தை நாம் ஓடணும். ஸோ இந்த பாடம் கொடுத்த நம்முடைய பிதாவான தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்த, பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நன்றி சொல்லி இந்த வசனங்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.